மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 58. என்ன அப்படி திகச்சு போய் பார்க்குறிய? ஊர் கட்டுப்பாட்டை எல்லாம் மீறி இவ எப்படி இங்கே வந்தான்னு யோசிக்கிறீளா? தூ, அவனுவெல்லாம் எனக்கு ஒரு ஆளா? என் மசுருக்கு சமமாக கூட அவனவெல்லாம் நான் மதிக்க மாட்டேன். என்னையை கட்டுப்படுத்துறதுக்கு இனிமே ஒருத்தன் இந்த உலகத்தில் பிறந்து தான் வரணும் என்று சொல்லி ஆங்காரமாக சிரித்தாள் ராஜாத்தி. ஊர் பஞ்சாயத்தார் சொன்ன தீர்ப்பை ராஜாத்தி உடனடியாக செல்வேந்திரனிடம் தெரிவிக்க இருவருமாக சேர்ந்து திட்டம் போட்டார்கள். அதாவது அவர்களுடைய பணம் நிறைய ஊருக்குள் கிடந்தது. அதை ராசாத்தி மட்டுமல்ல, செல்வேந்திரன் நினைத்தாலும் வசூல் பண்ணிக்கொள்ள இயலும். ஆனால் இப்போதைக்கு மஞ்சரி பிள்ளை பெறுவது மட்டுமே முக்கியம். அவள் பிள்ளை பெற்றுவிட்டால் அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம். எப்படியாவது அந்த பிள்ளையை அவளிடமிருந்து பிரித்து அல்லது எதையாவது பேசி அவளுடைய மனதை கரைத்து அந்த பிள்ளையை ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்துவிட்டு மஞ்சரிக்கும் செல்வேந்திரனுக்கும் மனம் முடித்து வைத்துவிட வேண்டும் என்பதுதான் ராசாத்தியின் திட்டம். ராசாத்தியின் இந்த கேவலமான திட்டத்திற்கு மானங்கெட்ட அந்த செல்வேந்திரன் முழு மனதோடு சம்மதித்தான். அதனால்தான் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தாள் ராஜாத்தி. மேலும், இந்த ஊரிலேயே நீ இருக்க வேண்டாம், இங்கே எங்க ஊருக்கு வந்துவிடு என்று விட்டான் செல்வேந்திரன். பிறகென்ன, சும்மாவே ஆடும் பேய் கொட்டு கண்டால் விடுமா என்பது போல செல்வேந்திரன் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட ராசாத்திக்கு ஊர் பஞ்சாயத்தாரிடம் இருந்த பயம் விட்டு போனது. இந்த மடம் இல்லை என்றால் சந்தை மடம். அவளுக்கு தேவை பணம். எப்படியாவது மஞ்சரியை செல்வேந்திரனிடம் கொண்டு சேர்த்துவிட்டால் அவள் காலடியில் பல கோடிகளை கொட்ட தயாராக இருக்கிறான் அந்த கலியுக குபேரன். பஞ்சாயத்து தீர்ப்பை மீறி நடந்ததற்காக அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தாலும் பரவாயில்லை. வட்டிக்கு ஊர் மக்களிடம் கொடுத்திருக்கும் பணத்தை செல்வேந்திரன் ஆள் வைத்து வசூலித்துக் கொள்வான். ஆகவே அவர்களுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மஞ்சரியை தேடி வந்துவிட்டாள். கண்களால் வீட்டை அளந்தபடியே உள்ளே வந்த ராசாத்தியை பார்த்து, எங்க நில்லுங்க, என்ன நீங்க பாட்டுக்கு உள்ள வரீங்க, யார் வேணும் உங்களுக்கு என்றவள் மஞ்சரியிடம் திரும்பி, மேடம், இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா என்று கேட்க இளக்காரமாக சிரித்த ராசாத்தி, அவளை ஏம்மா கேட்குற, என்ன கேளு, நான் சொல்றேன். இந்த சீமாட்டியை பெத்து போட்டதே நான் தான். என்ன பெத்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? அதோ அங்க சோஃபால குத்து கல்லாட்டம் குந்திக்கிட்டு இருக்குது பாரு, அதுதான் என்று சொல்ல ராஜாத்தியை அதிர்ச்சியாக பார்த்தாள் ஜீவா. வீட்டை ஒருமுறை கண்களால் அலசிய ராஜாத்தி, பேத்தியாளும் நல்ல வசமான புளிய கொம்பத்தான் பார்த்து பிடிச்சிருக்கிய போல இருக்கு. அது சரி, வர்றவன் உன் பேத்தியை மட்டும்தான் வச்சிருக்கானா இல்ல உன்னையும் சேர்த்தா என்று கேட்க வெகுண்டு எழுந்து விட்டார் தங்கம்மாள். சி, வாய மூடு நாரமுழி. வாழ்ற வீட்டில் வந்து அசிங்க சிங்கமா பேசிக்கிட்டு நிற்காத. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ஏது இதுவா வாழ்ற வீடு? நீ சொன்னியே அசிங்கம், அதுதான் இது. அதுதான் இந்த வீட்டில் நடக்குது. நான் என்ன இங்க நடக்காததையா சொல்லிப்புட்டேன்? இந்த குதி குதிக்கிற? உண்மையை சொல்லு. எவனும் வந்து போக இல்லாமலா இவ்வளவு சொகுசா 2 பேர் இருக்கீங்க என்று கேட்க அருவருப்பில் முகத்தை சுளித்தார் தங்கம்மாள். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். நீ ஒரு பேய் ஜென்மம். ஏ மஞ்சு, என்ன வாய் பார்த்துக்கிட்டே நிக்கிற? காளிமுத்து தாத்தாவுக்கு போனை போடு. தங்கம்மாள் சொன்னதை எல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை ராசாத்தி. எந்த தாத்தாவுக்கு போனை போட்டாலும் சரி, என் மயிரை கூட எவனாலையும் புடுங்க முடியாது. நான் என்ன அவனுக்கு பயந்துக்கிட்டா இத்தனை நாள் உங்களை பார்க்க வரலன்னு நினைச்சிங்க? இத்தனை நாளா உங்களை நான் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இவ புள்ள பெற வரைக்கும் உங்க 2 பேரையும் ஒருத்தம் கூட வந்து எட்டி பார்க்கல. ஏதோ காதலிச்சேன்னு சொன்னாலே, அவனாவது வந்து எட்டி பார்த்தானா? இல்ல, 2 பேரும் நாதியத்த நாய் மாதிரி தானே ஒரு ஓரமா கிடந்திய. எவன் வந்து எட்டி பார்த்தான் சொல்லு என்றவள் மஞ்சரியிடம் சென்று, உண்மையை சொல்லு. நீ பெத்து வச்சிருக்கியே ஒரு புள்ள, அதுக்கு அப்பம் பேரு உனக்கே தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தா ஊர் பஞ்சாயத்துல நீ சொல்லியிருப்ப. இல்ல, இந்த 10 மாசத்துல அவனாவது உன்னை தேடி வந்திருப்பான். எவனுமே உன்னை தேடி வரல. இதுல இருந்து தெரியலையா அந்த பிள்ளைய நீ எவனுக்கு பெத்தேன்னு உனக்கே தெரியல என்று சொல்ல கொதித்து விட்டாள் மஞ்சரி. சி, நீ எல்லாம் ஒரு தாயா? உன்ன மாதிரி ஒரு பொம்பளைய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பெத்த பொண்ணை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுற? என் பிள்ளைக்கு அப்பன் யாருன்னு ஊர் உலகத்துக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அதை தாண்டி நானும் சொல்றேன், அப்பன் பேரு உனக்கு மட்டும்தான் தெரியணும்னா எதுக்காக அந்த பிள்ளைய நீ பெத்த? எதுக்காக பால் கொடுத்து வளர்க்குற? பேசாம தூக்கி போட்டுட்டு ஏன் கூட வா. உன்னை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு செல்வம் தயாரா இருக்கான்.
அவனை கட்டிக்க, ராணி மாதிரி இரு, 4-5 பிள்ளைகளை பெத்து போடு. அதை விட்டுட்டு கண்ட கருமாந்திரத்தையும் புள்ளனு தூக்கி வச்சு வளர்த்துக்கிட்டு என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே ராஜாத்தியை ஓங்கி அறைந்திருந்தாள் மஞ்சரி. இதுக்கு மேல என் பிள்ளைய பத்தி ஒரு வார்த்தை சொன்னா கூட நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு உன்னை கொன்னு போட்டுருவேன். முதல்ல வெளியில போ. எனக்கு எந்த பணக்காரனும் தேவையில்லை. என் பிள்ளைய வளர்க்க எனக்கு தெரியும். 4 வீட்டில் 10 பாத்திரம் கழுவியாவது என் பிள்ளைய நல்ல முறையில் நான் வளர்ப்பேன். அந்த செல்வமும் அவன் வச்சிருக்கிற பணமும் முக்கியம்னா பேசாம நீயே அவனை கட்டிக்க. அதை விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு வா, உன்னை நான் அப்படி வாழ வைக்கிறேன் இப்படி வாழ வைக்கிறேன்னு இன்னொரு தடவை இங்க வந்து நின்ன நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல வெளியில போ என்று தாயை பார்த்து ஆங்காரமாய் கத்தி எச்சரிக்கை விடுத்த மஞ்சரி ஜீவாவை பார்த்து, ஜீவா, அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி கொடுத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணு. அதுக்கு முன்னாடி கீழே செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி அவனை மேலே வர சொல்லி இவளை அடிச்சு வெளியே துரத்த சொல்லு என்று சொல்ல, ஏற்கனவே மஞ்சரி கையால் அடிவாங்கி அவமானத்தில் துடித்துக் கொண்டிருந்த ராசாத்தி மேலும் ஆவேசமானாள். அதே ஆவேசத்தோடு பாய்ந்து மஞ்சரியின் முடியை கொத்தாக பற்றி, எவன் இருக்கிற தைரியத்திலடி இப்படி 2 பேரும் இந்த ஆட்டம் போடுறிய? என்னைய கை நீட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் கூடி போச்சா? ஊரு பேர் தெரியாத ஒரு பிள்ளைய பத்து வச்சுக்கிட்டே இந்த ஆட்டம் போடுறியே. ஒழுங்கா கல்யாணம் ஆகி புருஷன் கூட போய் புள்ள பத்து இருந்தா இன்னும் என்ன ஆட்டம் போடுவ? அதற்கு மேல் ராசாத்தியால் பேச முடியவில்லை. காரணம், அவளுடைய தலைமுடியை மிக இறுக்கமாக பற்றி இழுத்து பிடித்திருந்தார் தங்கம்மாள். ராஜாத்தியின் முதுகுக்கு பின்னால் தங்கம்மாள் நின்றிருந்ததால் ராஜாத்தியால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. வயதானவர் என்றாலும் வலிமையானவர் தங்கம்மாள். மேலும் மகளானாலும் பேத்தியை அவதூறாக அவள் பேசியதை அவரால் தாங்கிக் கொள்ளவே இயலவில்லை. அந்த கோபமும் ஆவேசமும் சேர்ந்து பத்திரகாளியாகிவிட்டார் தங்கம்மாள். அவர் பிடித்த பிடியின் வலி தாங்காமல் மஞ்சரியின் முடியை பிடித்திருந்த ராஜாத்தியின் கை தன்னாலேயே விலகியது. உன்னெல்லாம் பெத்த அன்னைக்கே கள்ளிப்பாலை ஊத்தி கொண்டு இருக்கணும். இல்லன்னா என் மருமகளை கொன்னியே, அப்பவாவது நான் அதை செஞ்சிருக்கணும். அதையெல்லாம் செய்யாம விட்ட பாவம் இப்ப ஏன் பேத்தி தலையில வந்து விடியுது. கூட்டி கொடுத்த முண்டை, ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்கவகிட்ட போய் புள்ளைய விட்டுட்டு வந்து இன்னொருத்தனை கட்டிக்கிட சொல்றியே, உனக்கு நான் கூசல? உனக்கு அவன் மேல அவ்வளவு ஆசை இருந்தா நீ அவனை கட்டிக்க. உன் புருஷனை விட்டுட்டு பேசாம அவன் கூட போய் ராணி மாதிரி வாழு. நான் என்ன சொல்றது? அவன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக இதையெல்லாம் நீ செஞ்சாலும் செய்வ. பணத்தாசை பிடிச்ச மூதேவி. உன் சங்காத்தமே வேண்டான்னு தானே பஞ்சாயத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நானும் என் பேத்தியும் செவனேன்னு ஒரு ஓரமா ஒதுங்கி இருக்கோம். உன்கிட்ட சோத்துக்கு இல்லைன்னு வந்து நின்னமா, இல்ல கஞ்சிக்கு இல்லைன்னு வந்து நின்னமா? ஏதோ இருக்கிறத தின்னுக்கிட்டு நிம்மதியா இருக்கும். விளங்காத மூலி, உன்னையவன் இங்க வர சொன்னான் என்றவர் பற்றிய தலைமுடியை விடாமலேயே ராஜாத்தியை தரதரவனை இழுத்து கொண்டு போய் கதவுக்கு வெளியே தள்ளினார். தங்கம்மாள் தள்ளிய வேகத்தில் கீழே விழுந்த ராஜாத்தி விழுந்த வேகத்திலேயே எழுந்து மறுபடியும் தங்கம்மாளை அடிப்பதற்காக பாய்ந்து வர இருவருக்கும் குறுக்கே வந்து நின்றான் அந்த அப்பார்ட்மெண்ட்டின் செக்யூரிட்டி. என்னையவே அடிச்சு வெளியே தள்ளிட்டல்ல கிழட்டு முண்ட, உன்னை கொல்லாம விடமாட்டேன் பாரு என்று ராஜாத்தி சத்தம் போட்டாள். முதல்ல இடத்த காலி பண்ணு நாயே, இடம் சுத்தமாகட்டும். போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன், நல்லா காது குளிர கேட்டுட்டு போ. வாய்க்கு வாய் அப்பம் பேர் தெரியாத பிள்ளைய பத்து வச்சிருக்கான், அப்பம் பேர் தெரியாத பிள்ளைய பத்து வச்சிருக்கான்னு சொன்னியே, இப்ப சொல்றேன் கேட்டுக்கடி. எவனோ ஏப்ப சாப்பா கூட இருந்து என் பேத்தி புள்ள பத்துக்கல. உசுரை காப்பாத்துற டாக்டரா இருக்கான் என் பேத்தி பெத்து வச்சிருக்கிற பிள்ளையோட அப்பன். அவன் பேரு மனோரஞ்சன், டாக்டர் மனோரஞ்சன். அவன் வேற யாரும் இல்லடி, நீ கொன்னியே உங்க அண்ணன் பொண்டாட்டி கமலேஸ்வரி, அவளோட அக்கா ஜெயலட்சுமிங்கிற புண்ணியவதி பெத்த தங்க புள்ள என் பேர புள்ள என்று சொல்லி ராஜாத்தியை அதிர்ச்சியடைய செய்த தங்கம்மாள் பிறகு செக்யூரிட்டியை பார்த்து, தம்பி, இந்த நாயை தரதரன்னு இழுத்துக்கிட்டு போய் கேட்டுக்கு வெளியே பிடிச்சி தள்ளு. லிஃப்ட்ல எல்லாம் கூட்டிட்டு போயிடாத, படியிலே இழுத்துட்டு போ. மறுபடியும் அந்த நாய் இந்த ஏரியா பக்கம் பார்த்தா சுரி நாய் அடிச்சு விரட்டுற மாதிரி கல்லாலேயே அடிச்சு விரட்டிரு என்றார் கொதிப்புடன். அத்தியாயம் 59. வீட்டிற்குள் புயலடித்து ஓய்ந்தார் போல இருந்தது. நடந்த சம்பவங்களையெல்லாம் ஒரு பார்வையாளராக ஓரமாக நின்று கவனித்துக் கொண்டிருந்த ஜீவாவுக்கு மனசு ஆறவில்லை. ஏற்கனவே மகளை பற்றி ஜீவாவிடம் சொல்லி இருக்கிறார் தங்கம்மாள். ஆனால் உண்மையில் இப்படி ஒரு அரக்க குணம் படைத்த ஒருத்தியை தங்கம்மாளின் மகளாக ஜீவாவால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியவில்லை. தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்பதெல்லாம் பொய் என்பதை கண்முன்னே அப்பட்டமாக நிரூபித்திருந்தாள் ராஜாத்தி. பணத்தாசை பெற்ற மகளை இப்படியெல்லாம் கேவலமாக பேச தூண்டுமா? ஆமாம், பணத்திற்காக சொந்த அண்ணனின் மனைவியை கொலை செய்தவளுக்கு இதெல்லாம் எம்மாத்திரம்? சத்தம் வராமல் விசும்பி அழுது கொண்டிருந்தாள் மஞ்சரி.
போன ஜென்மத்துல நானும் என் புருஷனும் என்ன பாவம் செஞ்சோமோ, இப்படி ஒரு அறைக்கு வந்து எனக்கு மகளா பிறந்திருக்கா. இப்படி ஒருத்த பிள்ளையா பிறந்ததுக்கு பதிலா நான் மலடியாவே இருந்திருக்கலாம். நாட்டுல யார் யாரோ நல்லவனுக்கு எல்லாம் சாவு வருது. இந்த கழுத முண்டைக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது. இவ செத்தாத்தான் என் பேத்தி நிம்மதியா இருப்பா என்று புலம்பிக் கொண்டே வந்த தங்கம்மாளிடம், ஏன் பாட்டி அவகிட்ட அவரை பத்தி சொன்னீங்க என்று அழுதபடியே கேட்டாள் மஞ்சரி. அவள் அப்படி கேட்கவும் மஞ்சரியிடம் பாய்ந்து விட்டார் பாட்டி. ஏன் சொன்னியா? ஏளா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற. அவன் உன் நடத்தைய பத்தி எவ்வளவு அசிங்கமா பேசினா. எத்தனை தடவை அப்பம் பேர் தெரியாத பிள்ளைய பத்து வச்சிருக்கன்னு கேட்டா. அதை கேட்டுட்டு இருந்த எனக்கே பொறுக்க முடியல. ஆனா அதுல முழுசா சம்பந்தப்பட்ட நீ எப்படி அதையெல்லாம் கேட்டுட்டு பொறுமையா இருக்கணும்னு சொல்ற? ராஜா மாதிரி ஒருத்தன் கூட இருந்து சிங்கக்குட்டி மாதிரி ஒரு பிள்ளைய பத்து எடுத்திருக்க. சொன்னா என்ன தப்பு? தப்புதான் பாட்டி, நிச்சயமா தப்புதான். இப்ப இவளுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா? இனிமே சுத்துப்பட்டியில ஒருத்தர் விடாம அத்தனை பேருக்கும் இதை அப்படியே சொல்லி பரப்புவா. அவருக்கு அவங்க அம்மா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு தெரிஞ்சா அவருக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? அதுக்காகத்தான் அவ அவ்வளவு கேவலமா என்ன பேசியும் நான் வாயை திறக்காம இருந்தேன். எனக்கு வராத ரோசம் உனக்கு எங்க இருந்து வந்தது? நீ இப்படி உண்மையை சொல்றேன்னு சொல்லி அவர் வாழ்க்கைய சீரழிச்சு விட்டுட்டியே. அவன் வாழ்க்கைய நான் சீரழிச்சனா? அப்ப இன்னும் அவனுக்கு வேற கல்யாணம் முடிச்சு வைக்கிற எண்ணத்துலதான் நீ இருக்கியா? நீ அவனை கட்டிக்க மாட்டியா? அதிர்ச்சியாகிவிட்டார் தங்கம்மாள். மாட்டேன், கண்டிப்பா அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவர் கூட பழகி இருக்கவே மாட்டேன். ஒருவேளை அவரோட ஆசைக்காக ஜெயலட்சுமி அத்தை என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன கசப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சங்கடத்தை எல்லாம் அவருக்கு நாம ஏன் கொடுக்கணும்? அவங்க இஷ்டப்படி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணா பார்த்து அவருக்கு கட்டி வைக்கட்டும். அவரும் குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமா இருக்கட்டும். அவன் சந்தோஷமா இருக்கணும்னா அப்ப நீ எங்க போவ? நான் எங்கேயாவது போறேன் பாட்டி, ஆனா அவர் வாழ்க்கையில நான் இருக்க மாட்டேன் என்று உறுதியான குரலில் மஞ்சரி சொல்ல கலங்கி போய்விட்டார் தங்கம்மாள். அப்படி சொல்லாத மஞ்சு பாப்பா, நீ இல்லாம அவனால இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவான். இருக்கட்டும் பாட்டி, கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். அப்புறமா போக போக சரியாயிடும். இரக்கமே இல்லாத கல் நெஞ்சுக்காரி, உன்னை காதலிச்ச ஒரே ஒரு பாவத்துக்காக அந்த பையனை எப்படியெல்லாம் தவிக்க விடுற நீ? தங்கம்மாள் சொல்ல முகத்தை மூடிக்கொண்டு அழுது விட்டாள் மஞ்சரி. எனக்கு மட்டும் அவரை வேண்டான்னு சொல்ல ஆசையா? அவரை தவிக்க விடணும்னு வேண்டுதலா? எல்லாம் ஒன்னாலதான். நீ பெத்து வச்சிருக்கிய ஒரு பேய், அவ வயிற்றுல பிறந்ததுதான் நான் செஞ்ச பெரிய பாவம். இதே ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரிக்கு பொண்ணா பிறந்திருந்தா கூட இந்நேரம் அவர் கையை பிடிச்சிட்டு ஜம்முன்னு அத்தை முன்னாடி போய் நின்று இருப்பேன். ஆனா நான் பிறந்தது ஒரு கொலைகாரிக்கு. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னை மருமகளா ஏத்துக்கோங்கன்னு ஜெயலட்சுமி அத்தை முன்னாடி போய் நான் நிக்கிறது? நீனே சொல்லு. அவங்க பையனை கட்டிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? மஞ்சரி கேட்க அமைதியாக இருந்தார் தங்கம்மாள். பிறகு, எங்கேயாவது போவோம், எப்படியாவது வாழ்வோம்னா எப்படி மஞ்சு? நம்ம 2 பேராலையும் எப்படி தனியா அந்த பிள்ளைய வளர்க்க முடியும்? ஆம்பளை துணை இல்லைன்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியும்ல. அதை எப்படி நம்மளால சமாளிக்க முடியும்? உங்க அம்மா அந்த பிசாசுக்கு வேற நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. இனிமே நாய் மாதிரி நம்மளையே தான் சுத்தி சுத்தி மோப்பம் பிடிச்சிட்டே இருப்பா. அந்த ஈன பைய செல்வத்து கூட சேர்ந்துக்கிட்டு எந்த நேரத்துல என்ன செய்வாளோ தெரியாது. பிள்ளையோட உயிருக்கும் ஆபத்து, உன் உயிருக்கும் ஆபத்து. 2 பேரையும் நான் தான் பாதுகாக்கிறேன்னு என்னையும் கொன்னாலும் கொல்லுவா அந்த கொலகாரி என்று சொல்ல மஞ்சரி எதுவும் சொல்லவில்லை. கொஞ்ச நேரம் அந்த வீட்டிற்குள் பெரும் அமைதி நிலவியது. இருவர் முகத்தையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டு ஒரு ஓரமாக நின்றிருந்தாள் ஜீவா. அவ்வளவு ரணகலத்திலும் குதூகலம் என்பது மாதிரி வீட்டுக்குள் இவ்வளவு கலாட்டா நடந்து கொண்டிருந்தாலும் கூட உள்ளே அறைக்குள் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தான் குழந்தை. காலையில் சாப்பிடாதது, மதியம் சாப்பிடாதது, மகளோடு போட்ட சண்டை என்று முழுவதுமாக சோர்ந்து விட்டார் தங்கம்மாள். மஞ்சரியும் தான். ஆளுக்கு ஒரு பக்கம் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருக்க அவர்களை கலைத்தது கதவை தட்டும் ஓசையும், அதனைத் தொடர்ந்து நான் உள்ள வரலாமா என்ற குரலும். அனைவரும் ஒரு சேர வாயிலை பார்க்க அங்கே நின்றவர் ஜெயலட்சுமி. மகள் ஸ்வேதாவிடம் பாட்டி தங்கம்மாளின் நம்பரை கொடுத்து லொகேஷனை கேட்க அந்த எண் இருக்கும் இடம் இந்த அப்பார்ட்மெண்டை தான் காட்டியது. கீழே செக்யூரிட்டியிடம் விசாரித்ததில் அந்த வீட்டிற்கு ஏற்கனவே வாடகைக்கு ஆள் வந்துவிட்டார்கள் என்றும் அவர்களை மனோரஞ்சன் தான் கொண்டு வந்து குடி வைத்தது என்றும் தான் இல்லாத சமயங்களில் அவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் சொன்னதாக அவன் சொல்லிவிட ஜெயலட்சுமிக்கு ஓரளவு விவரம் புரிந்தது. ஆனால்
அவர் வீட்டுக்குள் வருவதற்கு முன்பே ராஜாத்தி நுழைந்து விட்டாள். வீட்டு வாசல் வரை வந்தவர் வீட்டிற்குள் போகாமல் மறைவாக ஒரு இடத்தில் நின்று உள்ளே நடந்த சண்டையை கேட்டுக்கொண்டிருந்தார். திடீரென்று வீட்டுக்குள் ஜெயலட்சுமியை பார்த்த அதிர்ச்சியில் பாட்டி பேசாமடந்தையாகிவிட மஞ்சரி பதறிவிட்டாள். அத்தை, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நான் யாருன்னு தெரியாம தான் என் கூட பழகினாரு. நானும் அவர் யாருன்னு தெரியாம தான் பழகிட்டேன். ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல அத்தை. நீங்க மனசு சங்கடப்படாதீங்க. அவர் வாழ்க்கையில நான் குறுக்க வரமாட்டேன். உங்க ஆசைப்படி நீங்க யாரை வேணா பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க என்று பதட்டமாக சொன்ன மஞ்சரியை கூர்மையாக பார்த்தார் ஜெயலட்சுமி. அவரு நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவர் வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன்னு சொல்றேன். ஆனா நீ இங்கேயே இருந்தா அவன் உன்னைத்தானே சுத்தி சுத்தி வருவான். நான் பார்த்து வைக்கிற பொண்ண எப்படி கட்டிக்குவான்? ஜெயலட்சுமி கேட்க பதில் சொல்ல இயலாமல் திணறி முகம் இழுத்து விட்டது மஞ்சரிக்கு. மனோரஞ்சனின் தாயாக ஜெயலட்சுமி அவளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? கண்மூடி யோசித்தவளுக்கு ஏதோ புரிந்தது. இதோ ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க என்றவள் உள்ளே ஓடிப்போய் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த மகனை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு வெளியே வந்தாள். வந்தவள் நேராக தங்கம்மாளின் கையை பிடித்து, பாட்டி, வா நாம போயிடலாம். அவங்க சொல்ற மாதிரி நான் இங்கேயே அவர் கண் முன்னாடியே இருந்தா கண்டிப்பா வேற பொண்ணை கட்டிக்க சம்மதிக்க மாட்டாரு. திரும்ப அவர் இங்க வர்றதுக்குள்ள நம்ம எங்கேயாவது போயிருவோம். பாட்டியை வாய் திறக்க விடாமல் அவருடைய கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வாசல் வரைக்கும் சென்றவளை நிறுத்தியது ஜெயலட்சுமியின் குரல். அத்தியாயம் 60. தங்கம்மாள் பாட்டியையும் அழைத்துக்கொண்டு வாசல் வரை வந்து விட்டாள் மஞ்சரி. வாசல் தாண்டி வெளியேற விடாமல் அவளை நிற்க சொல்லி ஜெயலட்சுமி சொல்லவும் ஒரு நிமிடம் உயிரே போய்விட்டது போல உணர்ந்தாள் மஞ்சரி. ஒருவேளை என் வீட்டு வாரிசை நீ எப்படி தூக்கிக் கொண்டு போகலாம் என்று பிள்ளையை கேட்டு விடுவார்களோ எண்ணும் போதே உடம்பெல்லாம் குளிர்காய்ச்சல் வந்தது போல நடுங்க அடிவயிறு கலங்கியது. ஜெயலட்சுமியை கண்டபோது வாயை மூடிய பாட்டி இன்னும் வாய் திறக்கவில்லை. பேத்திக்கு பயத்தில் அடிவயிறு கலங்கியது என்றால் பாட்டிக்கு பயத்தில் ஜன்னி கண்டுவிடும் போல இருந்தது. ஊருமில்லை, உறவுமில்லை, உற்றார் பெற்றார் யாருமில்லை என்றான பிறகு இந்த ஒற்றை பிள்ளையை வைத்து அவன் முகத்தை பார்த்து காலத்தை ஓட்டிவிடலாம் என்று பார்த்தால் அதற்கும் பங்கம் வந்துவிடுமோ? அடுத்து வாய் திறந்து ஜெயலட்சுமி பேசுவதற்கு முன்பாகவே குழந்தையோடு ஓடி வந்து ஜெயலட்சுமியின் கால்களில் விழுந்து விட்டாள் மஞ்சரி. என் உயிரை வேணும்னாலும் கேளுங்க, நான் கொடுத்துட்டு போறேன். ஆனா இந்த பிள்ளையை யார்கிட்டையும் தரமாட்டேன். இனிமே நான் வாழப்போற வாழ்க்கைக்கான ஆதாரமே இவன்தான். ஒரு நாள் உங்க பிள்ளை என் அம்மாவை பத்தின உண்மையெல்லாம் சொன்னாரு. நான் நம்பவே இல்லை. அவர் கூட சண்டை போட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் எனக்கே சந்தேகம் வந்து பாட்டி கிட்ட கேட்டேன். பாட்டி சொல்ல போய் தான் என்னை பெத்தவ எவ்வளவு பெரிய கொலைகாரின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல. அவ கொடுத்த இந்த உடம்ப கொளுத்திக்கிட்டு செத்து போயிடணும்னு தான் நினைச்சேன். ஆனா முடியல. ஏன்னா அப்ப இவன் என் வயிற்றுல இருந்தான். அதனால நான் அந்த முடிவை எடுக்கல. எப்படியாவது என் வயிற்றுல இருந்த கருவை அழிச்சிட்டு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எங்க அம்மா ரொம்ப முயற்சி பண்ணான். ஆனா பெரிய போராட்டத்துக்கு நடுவுல அவகிட்ட இருந்து நானும் பாட்டியும் தப்பிச்சு மும்பைக்கு போனோம். அந்த சூழ்நிலை எனக்கும் பாட்டிக்கும் பிடிக்கல. பாஷையும் தெரியல. அதனால சென்னைக்கு திரும்ப வந்தோம். உங்க மகனோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருந்தது. அப்பா கூட அவர்கிட்ட அடைக்கலம் தேடி போகணும்னு நான் நினைக்கல. நானும் பாட்டியும் நேரம் மும்பை போயிட்டோம். எப்போ மனோரஞ்சன் உங்க பிள்ளைன்னு தெரிஞ்சதோ அப்பவே இந்த உறவு சரி வராதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் சாகுற வரைக்கும் இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு எங்க பாட்டிக்கு கூட சொல்லக்கூடாதுங்கிற வைராக்கியத்தோடு தான் இருந்தேன். ஆனா டெலிவரிக்கு முன்னாடியே ஒரு நாள் நைட்டு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன். கீழே விழுந்த அதிர்ச்சியில பனிக்கூடம் உடைஞ்சு வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வலியை தாங்க முடியல. ஒருவேளை செத்து போயிடுவோமோன்னு பயந்துட்டேன். அந்த பயத்துல தான் இந்த பிள்ளைக்கு அப்பா உங்க பிள்ளைங்கிற உண்மையை எங்க பாட்டிக்கிட்ட சொன்னேன். அப்பவும் அந்த பிள்ளைய கொண்டு வந்து உங்ககிட்டயோ உங்க பிள்ளைகிட்டயோ ஒப்படைக்க நான் சொல்லல. எனக்கு ஏதாவது ஆயிட்டா முடிஞ்ச வரைக்கும் நீ வளர்த்து விடு, உன்னால முடியாட்டி ஏதாவது ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருன்னு தான் சொன்னேன். அப்போ நான் எடுத்த முடிவுல எப்பவும் மாற்றம் இருக்காது அத்தை. என்ன மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நானோ என் பிள்ளையோ உங்க பிள்ளைகிட்ட வரமாட்டோம். எந்த உரிமையும் கேட்டு நிக்க மாட்டோம். இந்த வார்த்தைய நான் என் உயிர் உள்ளவரை காப்பாத்துவேன். இது செத்துப்போன எங்க அத்தை கமலேஸ்வரி மேல சத்தியம். ஒன்றும் பேசாமல் இறுகிய முகத்தோடு நின்று கொண்டிருந்தார் ஜெயலட்சுமி. பேத்தி கிடந்து மன்றாடுவதை கேட்டு தங்கம்மாளுக்கு இரத்த கண்ணீர் மட்டும்தான் வரவில்லை. தன் பங்குக்கு அவரும் ஓடி வந்து ஜெயலட்சுமியின் கைகளை பிடித்து கொண்டார். ஜெயா ஜெயா, இது உன் கையில்ல, காலான்னு நினைச்சு கேட்கிறேன். என் பேத்திக்கு இந்த பிள்ளைய மட்டும் விட்டு கொடுத்துரு.
உன்கிட்ட எதை கேட்கறதுக்கும் எனக்கு அருகதை இல்லதான். பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி நீ என்கிட்ட விட்டுட்டு போன உன் தங்கச்சிய என்னால பத்திரமா பாத்துக்கிட முடியல. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாத முட்டா சிரிக்கினான். அப்பவும் அப்படித்தான் இருந்தேன், இப்பவும் அப்படித்தான் இருக்கேன். நான் மட்டும் கொஞ்சம் துடிப்பா இருந்திருந்தா என் மருமக என்னை விட்டு போயிருக்க மாட்டா. என் பேத்திக்கும் இந்த நிலைமை வந்திருக்காது. ஜெயா, மடிப்பிச்சை ஏந்தி உங்ககிட்ட இதை கேட்குறேன். தயவு செஞ்சு என் பேத்திக்கு இந்த புள்ளைய விட்டு கொடுத்துரு. அவன் இல்லைன்னா அவ வாழ்க்கையே பட்டமரமா போயிரும் என்று ஜெயலட்சுமியின் கையை பிடித்துக்கொண்டு கண்ணீர் விட்டு அழுதார் தங்கம்மாள். கொஞ்ச நேரத்திற்கு முன் பெண் சிங்கம் போல கர்ஜித்துக் கொண்டே பெற்ற மகள் என்று பாராமல் தலைமுடியை பிடித்து ராஜாத்தியை வெளியே தள்ளிய தங்கம்மாவா தன்னிடம் கையேந்தி நிற்பது? உள்ளுர ஒரு திடுக்கிடலோடு தங்கம்மாளை பார்த்து கொண்டிருந்தார் ஜெயலட்சுமி. தங்கை கமலிக்கு சாமி கும்பிடுவதற்காக போன போது கடைசியாக பார்த்தது. இத்தனை வருடங்கள் கழித்து இப்போதுதான் அவரை பார்க்கிறார் ஜெயலட்சுமி. அப்போதைக்கும் இப்போதைக்கும் பெரியதொரு வித்தியாசம் எதுவும் இல்லை. வயதாகிவிட்டதால் கொஞ்சம் தளர்ச்சியாக தெரிகிறார், அவ்வளவுதான். கள்ளம் கபடமற்ற அந்த விழிகளில் ஒரு பயம், பரிதவிப்பு. தோளில் கிடந்த மகனை ஒரு கையால் தட்டி கொடுத்து கொண்டே ஜெயலட்சுமி சொல்லப் போகும் பதிலை எதிர்பார்த்து கண்ணீரோடு நின்றிருந்தாள் மஞ்சரி. அந்த கண்ணீரை துடைக்கக்கூட அவளுக்கு தோன்றவில்லை போல. பொங்குமாக்கடல் போல அவளுடைய கண்ணீர் நிற்காமல் பெருகிக் கொண்டே இருந்தது. நிறத்தில் தாயை கொண்டிருந்தாலும் சாயலிலும் குணத்திலும் தந்தை சுந்தரை போல இருப்பாள் போல. நல்ல வேளை, தாயின் பேய் குணமும் பேராசையும் இவளுக்கு வரவில்லை. அப்படி வந்திருந்தால் இந்நேரம் ஜெகநாதன் வீட்டு குடும்பமானம் சந்தி சிரித்திருக்கும். தனக்கு வரும் மருமகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஜெயலட்சுமி ஆசைப்பட்டாரோ இம்மியும் பிசகாமல் அப்படியே இருந்தாள் மஞ்சரி. ஆனால் என்ன, அவள் பிறந்த இடம்தான் தவறாகி போயிற்று. இருந்தாலும் என்ன, சேற்றில் பிறந்ததினால் சிந்தாமரை ஊமத்தையாகிவிடுமா? வாஞ்சையாக அவளது தோளில் கிடந்த பேரனை மெல்லமாய் வருடினார் ஜெயலட்சுமி. தங்கம்மாள் கண்ணை காட்ட பிள்ளையை எடுத்து அவரிடம் கொடுத்தாள் மஞ்சரி. கொடுக்கும்போது கை ரொம்பவே நடுங்கியது. வாங்கும் பிள்ளையை திரும்ப தருவாரோ மாட்டாரோ என்கிற பதற்றம். அவளுடைய பயத்தையும் பதற்றத்தையும் எண்ணி உள்ளூர சிரித்துக்கொண்டே பேரனை பார்த்தார் ஜெயலட்சுமி. ஆக மனோரஞ்சனின் போனில் இருந்த குழந்தை இவன்தான். அவர்தான் மனோரஞ்சனின் சிறுவயது படம் என்று தவறாக நினைத்து கொண்டார். 60 நாள் குழந்தை, மஞ்சரியைப் போல நல்ல நிறம். மனோரஞ்சனும் நிறம்தான், ஆனால் மஞ்சரி அளவுக்கு கிடையாது. ஆனால் ஜாடையில் அப்படியே தகப்பனை கொண்டிருந்தான். சுருட்டை முடியும், பால் சதையோடு கூடிய கொழுகொழுவென்ற உடம்பும் லேசாய் சிவந்த கன்னங்களும் திரட்சியான கை கால்களுமாய் குழந்தை குட்டி முருகப்பெருமானைப் போல இருந்தான் பாட்டியாரின் கண்களுக்கு. பல ஆண்டுகளாக தேடி தேடி காத்திருந்த திரவியம் எந்த வழியில் கிடைத்திருந்தால் என்ன, கிடைத்துவிட்டதே அவருடைய வாரிசு. இதோ கைகளில் தவழ்கிறது. ஆசையோடு அவனை தடவி தடவி முத்தமிட்டார் ஜெயலட்சுமி. தன்னை மறந்துவிட்டார். மனோரஞ்சனை எழுப்புவதற்காக குனிந்தபோது மனோரஞ்சன் மீது வந்த பவுடர் வாசம் இவன் மீதும் வந்தது. தன்னை மீறி பேரப்பிள்ளையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார் ஜெயலட்சுமி. கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர். மகனுக்கு ஒரு நல்ல மனைவியை தாருங்கள் என்று வேண்டித்தான் குலதெய்வத்தின் முன் கோரிக்கை வைத்தார் ஜெயலட்சுமி. ஆனால் அவரோ மகனுக்கு மனைவியையும் அவருக்கு ஒரு பேரப்பிள்ளையையும் சேர்த்தே கையில் கொடுத்து விட்டார். இருவரையும் மனமாற ஏற்றுக்கொள்வதைத் தவிர வேறு மாற்று வழியில்லை. மறுத்தால் அவர் அன்றாடம் வணங்கும் அந்த ஆண்டவனையே மறுத்ததற்கு சமமாகும். சொந்த ஊரில் மகனுக்கு பெண்ணே எடுக்கக்கூடாது என்று அவர் நினைத்திருக்க, மகனோ அவருடைய எதிரியின் மகளோடு குடும்பம் நடத்தி பிள்ளையையே பெற்று கையில் கொடுத்து விட்டான். இது இறைவனின் விளையாட்டுத்தான், வேறென்ன? மழை வரும்.